நீங்க ஒரு பிரான்சைசி பிசினஸ் செலக்ட் பண்ணும்போது இந்த 4 விஷயத்தை தெரிஞ்சு செலக்ட் பண்ணீங்கன்னா கோல்டு சில்வர்ல வர ரிட்டர்னை விட இந்த பிசினஸ்ல ஜாஸ்தியாவே வரும். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா, ஒரு பிராண்ட் செலக்ட் பண்ணும்போது அந்த பிராண்ட்ல மினிமம் 15 பிரான்ச்சஸ் ஆச்சும் அந்த பிராண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா சேஃபா இருக்கும். அதுக்கு கீழே பிரான்ச் வச்சிருக்க பிராண்ட் பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு ட்ரையல்ல தான் இருப்பாங்க. அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரிஸ்க்ல தான் மாட்டும். செகண்ட் கிரைட்டீரியா, ஒரு பிராண்ட் 15 பிரான்ச் வச்சு ரன் பண்ணாலும் கூட அந்த பிராண்டோட லீடர்ஷிப் டீம் எப்படி இருக்குன்னு நம்ம கவனிக்கணும். அந்த லீடர்ஷிப் டீம் நம்மளுக்கு கரெக்டான ஆபரேஷன் சப்போர்ட் கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சப்போர்ட் இருந்தாதான் நம்மளால அந்த பிரான்சைசி ஆபரேஷனை ஸ்மூத்தா ரன் பண்ண முடியும். இல்லனா அது ஒரு பர்டனா மாறிடும். தேர்ட் கிரைட்டீரியா, நம்ம ஒரு பிரான்சைசர் கிட்ட இருந்து 5 to 7 years சேல்ஸ் ப்ரொஜெக்ஷன் அண்ட் P&L பேலன்ஸ் ஷீட் கேட்கணும். அது கேட்டாதான் நம்ம பேங்க் லோன் அப்ளை பண்ண முடியும். பிளஸ் நம்ம அந்த பிராண்டோட பினான்சியல் ஸ்டெபிலிட்டி தெரியும். இது கேட்கறது மஸ்ட். ஃபைனல் கிரைட்டீரியா, மேன் பவர் ரெக்ரூட்மெண்ட் சப்போர்ட். இதுல பிராண்ட் உங்களுக்கு எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க, எப்படி ட்ரெயின் பண்றாங்க, எப்படி மேனேஜ் பண்றாங்க, எப்படி டெவலப் பண்றாங்கன்றது கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. இது அவங்க பண்ணாதான் உங்களால பீஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க தான் எல்லாமே பண்ண வேண்டியதா போயிடும். அது ரொம்ப பெரிய தொல்லையா உங்களுக்கு மாறிடும். இந்த மாதிரி நிறைய பிரான்சைஸ் ரிலேட்டட் கான்டென்ட்டுக்கு மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.